ஹலோ, வெல்கம் டு டெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல ஓடோல என்னென்ன மெனூஸ்லாம் இருக்கு, தென் அதுக்கு அடுத்த வீடியோல எப்படி ஒரு பேங்க்குக்கான சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணணும், அதாவது ஒரு வவுச்சர் டைப் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல சேல்ஸுக்கானதும் தென் பர்ச்சேஸ்க்கான ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கான ஜேர்னல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த லாகின் ஓபன் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட ஓடோ மெயின் மெனு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஆப் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, சேல்ஸ், பர்ச்சேஸ், பேங்க், அதுக்கப்புறம் நம்ம போன வாட்டி கிரியேட் பண்ணியிருந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வருது. இப்ப நம்ம நியூவா ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் சேல்ஸ்க்கும் பர்ச்சேஸ்க்கும் கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு எப்படி கிரியேட் பண்ணணும்னா, இந்த கான்ஃபிகரேஷன் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அக்கௌண்டிங்க்கு கீழே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். இப்போ இதுல டிஃபால்ட்டா எல்லாமே தெரியும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை குரூப் பை பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணா இது குரூப் பை ஆகிரும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியா பார்த்துக்கலாம். லைக் பேங்க் அண்ட் கேஷ்காக இல்லை கரண்ட் அசெட் இந்த மாதிரி தனித்தனியா உங்களால குரூப்பா இருக்கிறத நீங்க பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் சேல்ஸுக்கு, அதாவது நான் சேல்ஸுக்கான ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். சேல்ஸ்னாலே நமக்கு இன்கம்குள்ள வரும். ஸோ நான் இப்போ இந்த இன்கம்ல பார்த்தோம்னா இதுல லோக்கல் சேல்ஸ், ரீட்டைல் சேல்ஸ், எக்ஸ்போர்ட் சேல்ஸ், லோக்கல் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நான் இதுல ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஆட் லைன் கொடுக்குறேன். ஆட் லைன் கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும். நான் ஜஸ்ட் இந்த நம்பருக்கு, அதாவது 213202 அந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் கொடுத்து பார்க்குறேன். ஸோ 213203 அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ இது சேம் நம்பரா இருந்தா இதை அக்செப்ட் பண்ணாது. அதாவது ஒவ்வொரு நம்பரும் யூனிக் நம்பரா இருக்கணும், அப்பதான் இந்த கோட் அக்செப்ட் ஆகும். ஓகேவா? தென் இப்போ நான் ஏஎம்சி சேல்ஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இது சேல்ஸ்க்கானது. தென் இப்போ பர்ச்சேஸ்க்கு ஒன்று கிரியேட் பண்ணணும். நான் இப்போ பர்ச்சேஸ்க்கு என்ன கிரியேட் பண்ணலாம்னா, இங்கே நிறைய இருக்கு. பர்ச்சேஸ் ஸ்டாக் இதுல இருக்கிறதும் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணுங்கிற சுச்சுவேஷன்ல நான் இப்போ எக்ஸாம்பிள் பூட்ஸ் பர்ச்சேஸ் அந்த மாதிரி கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஸோ 210001 ஒரு 1 கொடுத்து பார்க்கணும். ஓகே, இப்போ பூட்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம சேல்ஸுக்கும் பர்ச்சேஸ்க்கும் ரெண்டு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஜேர்னல் கூட லிங்க் பண்ணணும். இப்போ இங்க நார்மலா டிஃபால்ட்டா ரெண்டு வவுச்சர் டைப் தான். சேல்ஸ்க்கு ஒரு ஜேர்னல் இருக்கு, பர்ச்சேஸ்க்கு ஒரு ஜேர்னல் இருக்கு. அதாவது ரெண்டு வவுச்சர் டைப் தான். சேல்ஸ்க்கு ஒரு வவுச்சர் டைப் இருக்கு, பர்ச்சேஸ்க்கு ஒரு வவுச்சர் டைப் இருக்கு. இப்போ நம்ம ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் வேணும். அதே மாதிரி கூட்ஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் வேணும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, சேம் அந்த கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா ஜேர்னல் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். இப்ப நான் நியூவா ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நீங்க நியூ கொடுத்து கிரியேட் பண்ணலாம். நியூ கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்ப இங்க கான்ஃபிகர் ஆயிருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்க மேனுவலா கான்ஃபிகர் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு உங்களுக்கு ஈஸியா பண்றதுக்கான வே இந்த டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே சிம்பிளா இருக்கும். ஸோ டூப்ளிகேட் அப்படின்றத கொடுத்துட்டு இங்க ஏஎம்சி சேல்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இது டைப் சேல்ஸ் தான். இதுல நீங்க எந்த இதுக்கான கிரியேட் பண்றீங்களோ, இப்போ பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ்னு கொடுக்கணும், சேல்ஸ்னா சேல்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரி நான் இது சேல்ஸ் தான். இந்த இன்வாய்ஸோட ப்ரிஃபிக்ஸ் எப்படி வரணும் அப்படிங்கறது நீங்க செட் பண்ணிக்கலாம். நான் ஏஎம்சி 1 அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம கிரியேட் பண்ண ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணணும். ஓகே, இப்போ லிங்க் பண்ணிட்டு மற்ற எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஜேர்னலுக்கு நீங்க இந்த ஜேர்னலை வச்சு நீங்க என்ட்ரி போடுறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏஎம்சி சேல்ஸ் அப்படிங்கிற அக்கௌண்ட்டை தான் எடுத்துக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ பர்ச்சேஸ்க்கு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ சேம் இந்த பர்ச்சேஸோட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் பில் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ நான் இதை மறுபடியும் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல போயிட்டு நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ்
அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். டைப் வந்து பர்ச்சேஸ் தான் இருக்கணும். பில் 1 அப்படின்னு நீங்க கொடுக்கலாம். ஏன்னா இதுல வந்து இதுக்கு முன்னாடி பில்லுன்னு மட்டும் இருந்துச்சு. இது வந்து இன்னொரு வவுச்சர் டைப்னால பில் 1 அப்படின்னு இருக்கு. மென்ஷன் அதுவே எடுத்துக்கும். நீங்க வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இதுக்கும் நம்ம வந்து நம்ம கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? கூட்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்றத கொடுத்துக்கணும் இல்லையா? அதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். வேற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதையே சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டேஷ்போர்டை நான் கிளிக் பண்றேன். இப்போ உங்களுக்கு இங்க தெரியுதா? ஏஎம்சி சேல்ஸ், அதுக்கப்புறம் சேல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து பர்ச்சேஸ், கூட்ஸ் பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கு. இதுல வந்து நீங்க இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு ஜேர்னல் கிரியேட் பண்ணீங்க இல்லையா? அந்த இடத்துல போயிட்டு இப்போ நீங்க இந்த அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் தான் வரணும், ஏஎம்சி சேல்ஸ் வேணாம். இந்த மாதிரி நீங்க அலைன்மெண்ட்டையும் நீங்க மாத்தி வச்சுக்கலாம். அதாவது நான் வந்து எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஏஎம்சி சேல்ஸ் தான் போடுவேன், அதுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் நான் கூட்ஸ் பர்ச்சேஸ் தான் போடுவேன் அப்படின்றப்ப இந்த இதை ஜஸ்ட் டிராக் அண்ட் டிராப் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். அப்படி நீங்க மூவ் பண்றப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஏஎம்சி சேல்ஸ் அதுக்கப்புறம் சேல்ஸ்ங்கிறது வந்துருச்சு. இப்ப கூட்ஸ் பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்ப இந்த பேங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலும் இப்ப நான் சேம் அந்த ஜேர்னல்ல போயிட்டு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படிங்கறத ஜஸ்ட் டிராக் பண்ணி முன்னாடி வச்சிடுறேன். அப்படி வச்சுட்டு இப்ப நம்ம இந்த டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ன்றது தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்துதான் பேங்க் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க இதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட நீட்க்கு ஏத்த மாதிரி. ஓ, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ அடுத்த வீடியோல எப்படி என்ட்ரிஸ் போடணும், அது எப்படி கான்ஃபிகர் ஆகுது அப்படிங்கறதை வந்து அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஒரு சேல் என்ட்ரி கிரியேட் பண்ணி காட்டுறேன், ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணி அதுல நம்ம கிரியேட் பண்ண சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி லிங்க் ஆகுது அப்படிங்கறத அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.